ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆம்பல் குளத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா ஆம்பல் குளம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆம்பல் குளம்னா வேறு எதுவும் இல்லை, நம்மளோட அல்லிப்பூ குளம் தான் ஆம்பல் குளம்னு சொல்கிறோம். அல்லிப்பூ, வாட்டர் லில்லி, இது மெயினாக எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். குளம், கொட்டை போன்ற நீர்நிலைகளில் இந்த செடி அழகாக இருக்கும். இது தாமரைப்பூ போன்று இருக்கும், ஆனால் இது தாமரைப்பூ கிடையாது. இதன் இலைகள், பூக்கள் தண்ணிக்கு மேலே மிதக்கும். அல்லிப்பூ மெயினாக மாலையில் பூத்து காலையில் அது இதழ்கள் மூடிக்கொள்ளும். இதில் பலர் கலர் இருக்குது. வெள்ளை, சிவப்பு, நீலம், வெள்ளை, வயலட் கலர், பிங்க்கு, இந்த போன்ற பல கலர்கள் இருக்குது. இதுக்கு என்னென்ன வேறு பேர் இருக்குன்னா ஆம்பல், அல்லி, குமுதம், நிலோற்பழம்னு பல பேர் இருக்குது. அல்லிப்பூ காமனாக ஒரு மாலை நேரத்தில் மலர்ந்து பகலில் இதழ்கள் மூடிக்கொள்ளும். இதில் நிறைய வகைகள் இருக்குது. வெண்ணல்லி, செவ்வல்லி, அரக்காம்பல் அல்லி, கருணை இதழ்னு பல வகைகள் இருக்குது. இதோட வேறு பூ மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அல்லிப்பூவோட இதழ்கள் பறித்து ஒரு மண்பானையில் போட்டு தண்ணி ஊற்றி காலையில் அந்த நீரை பருகி வந்தோம்னா என்னென்ன பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லிப்பூ தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூட்டை குறைக்கும். வெயில் காலத்தில் காமனாக நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் மூலம், சிறுநீர் பாதை தொற்று, தோல் நோய், இதெல்லாமே குணப்படுத்துகிற தன்மை இந்த அல்லிப்பூ இதழுக்கு ரொம்ப அதிகங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்களின் தேக ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அதிகரிக்க உதவுகிறது. இது உடலை பளபளக்காகிறது. ஸ்கின் கேருக்கு இது ரொம்ப பயன்படுகிறது அல்லிப்பூ இதழ் தண்ணி. அது மட்டும் இல்லாமல் அல்லிப்பூ பல மருத்துவ குணங்கள் கொண்டது. உடல் சூட்டு தணிக்கிறது. ரத்தம் மூலம், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதை தொற்று, ஸ்கின் டிசீஸ்க்கு, பெண்களோட ஹெல்த்துக்கும் மெயினாக இது ரொம்ப பயன்படுதுங்க. மாதவிடாய் காலங்களில் அதிக ரத்தப்போக்கு, வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு இந்த அல்லிப்பூ பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு வர்ற ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த அல்லிப்பூ சாறு ரொம்ப பயன்படுது. உங்களுக்கு பக்கத்தில் இந்த அல்லிப்பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அல்லிப்பூவை எடுத்துகிட்டு பறித்து அழகாக அந்த இதழ்களை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சு அப்படியே அதுக்கு அடுத்த நாள் குடிச்சு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அல்லிப்பூ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதோட சாரை வடிகட்டியும் குடிச்சு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கப் அளவு அல்லிப்பூவை எடுத்து மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்மேட்டில் வச்சும் நம்ம குடிச்சு வரலாம். அல்லிப்பூ மெயினாக நம்ம உடலுக்கு பல ஆரோக்கியத்தை தருது. அதனால இது கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானும் ஒரு அல்லிப்பூ பறிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.